பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய வணக்கங்களை போன்று உள்ளத்தால் கடைபிடிக்க வேண்டிய அதிகமான வணக்கங்களை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் அல் முராகபா. அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற மிக உன்னதமான பெருமதியான ஒரு வணக்கம். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல் முராகபா, அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கின்ற சிந்தனை வந்துவிடுமாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய ஒவ்வொரு வினாடியும் இறைவன் எதிர்பார்க்கிற அடிப்படையில் அமையும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, முராகபா என்றால் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நாம் பேசுகின்ற பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் நாம் பார்க்கின்ற அனைத்து அம்சங்களையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹு தஆலா நம்முடைய ரகசியங்கள் பரகசியங்கள் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்கின்ற உணர்வு தான் முராகபாவாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்த நோக்கம் அவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காக. எனவே அப்படியான வணக்கங்களை நாம் செய்கிற போது அதை அல்லாஹுக்காக என்கிற நோக்கத்தோடு செய்ய வேண்டும். அதே நேரம் அல்லாஹு தஆலா நமக்கு வரையறுத்திருக்கின்ற, அல்லாஹு தஆலா நமக்கு இட்டிருக்கின்ற வரம்புகளை கடக்கின்ற நேரத்திலே அல்லது அந்த வரம்புகளை நெருங்குகிற போது அல்லாஹுடைய அந்த முராகபா, அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வை நானும் நீங்களும் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் இஹ்சான் அன் தஅபுத அல்லாஹ் கஅன்னக தரா, நீ அல்லாஹுவை வணங்குகிற போது நீ அல்லாஹுவை பார்த்து கொண்டிருக்கின்ற உணர்வோடு வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, உண்மையில் நீர் அல்லாஹுவை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். அதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. நாம் அல்லாஹுவை காண முடியாது, அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வு தான் இஹ்சான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வரை விளக்கணம் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த முராகபா என்பது என்னுடைய உங்களுடைய அனைவருடைய சிந்தனைகளிலும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் செய்கின்ற வணக்கங்கள் உயிரோட்டம் உள்ள வணக்கங்களாக மாறுகிற. அதே நேரம் நாம் பாவங்களில் இருந்து நம்மை தூரப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹுடைய வரம்புகளை பேணி அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற வரம்புகளை மீறாமல் பேணுதலாக பக்குவமாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய சாலிகான மக்களாக நானும் நீங்களும் மாற முடியும். வல்லவன் ரஹ்மான் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.